ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். வளவில் தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், விருதுநகர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையம் நாளை மற்றும் நாளை மறுநாள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகிய 2 நாட்களுக்கு குறிப்பாக காலை ரெட் அலர்ட் என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது குறித்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில நாளைய தினத்தை பொறுத்தளவிற்கு கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக குறிப்பாக தற்போது கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தென்காசி, விருதுநகர் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக வருகின்ற 7ஆம் தேதி வரை தமிழகத்துல பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பரவலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.